ஆண்டோடத்தில் இந்த பிரச்சனை மாறணும்னு ஜெபம் பண்ண ஒன்றும் பிரச்சனை மாறவே இல்லை. இந்த தேவைக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறாரு. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஜெபிக்கிறபடி வேண்டிக் கொள்ளுகிறபடி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு மன சோர்வை உண்டாக்குகிற சூழ்நிலை காணப்படலாம். இன்றைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்லலை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் போகுது, ஒன்றுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு மன சோர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய கூப்பிடலின் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன், சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் மாற்றத்தை பார்க்க போறீங்க. சீக்கிரத்தில் சுகம் உண்டாக போகிறது. சீக்கிரத்தில் உங்களுக்கு வழிகள் திறக்கப்பட போகிறது. சீக்கிரத்தில் உங்களுக்கான ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். சீக்கிரத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டதை வாய்க்க பண்ண போகிறார். சீக்கிரத்தில் ஆண்டவர் தடைகளை உடைத்தெறிய போகிறார். சீக்கிரத்தில் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசிங்க.